1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நேராய் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். 1 John chapter 2 verse 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பைபிள்ல வானமும் பூமி என்ன செய்யும்? ஒழிந்து போகும். என்னுடைய வார்த்தையோ நிலைத்திருக்கும். தேவ சித்தம் செய்யணும்னா தேவனுடைய வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா படிக்கணும், நல்லா ஆராயணும். தேவனுடைய வார்த்தையை யோபு 23:12 ஆகாரத்தை போல, எரேமியா 15:16 எனக்கு கிடைக்கும் ஆகாரத்தை பார்க்கிலும் உட்கொண்டேன்னு சொன்னது போல தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளலாம். சில எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி பிஹெச்டி பண்ணுறாங்க? முதல்ல அந்த ஃபிசிக்கல் கெமிக்கல் பிரின்சிபல்ஸை, நிறைய ஈக்குவேஷன்ஸை நல்லா படிக்கிறாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நல்ல ஆராய்ந்து படித்தோம்னா, நல்ல இருதயத்தில் வைத்தோம்னா, தேவ சித்தம் செய்வதை விட்டு தவறவே மாட்டோம். கை வைத்து அல்லேலூயா சொல்லும். இன்னைக்கு ஏன் அநேகர் தவறுகிறார்கள்? உலக ஆவி, உலகத்தை போல நடக்கணும். உலக இச்சை கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ற பலருக்குள்ளும் போராடுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லியிருக்கிறது. இந்த மூணும் இருக்கும்போது, இந்த மூணுக்கும் இடம் கொடுக்குறவங்க தேவ சித்தத்தை எளிதாய் செய்ய மாட்டாங்க. ஆனால் அறகுறையா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க. தேவனுடைய சித்தத்தின் பயன் என்ன? நம்ம எவ்வளோ தேவ சித்தம் செய்கிறோமோ, மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்.